பிறந்தநாள் அன்னைக்கே இறக்குறதெல்லாம் எவ்வளவு கொடூரமான விஷயம். இன்றைக்கி காலகட்டம் ஸ்மார்ட் ஃபோன் உலகம். அந்த ஸ்மார்ட் ஃபோன்னாலேயே இந்த லேடி இறந்து போயிருப்பாங்க. நியூசிலாந்தில் இந்த சம்பவம் நடக்குது. நியூசிலாந்தோட பிரதமர் மன்னிப்பு கேட்டிருப்பாங்க. இது மாதிரி உங்கள் பொண்ணு இறந்ததுக்கு இது மாதிரி எங்களை மன்னிச்சிருங்க, நாங்கள் தான் காரணங்கிற மாதிரி மன்னிப்பு கேட்டிருப்பாங்க. அப்படி 2018 அந்த பொண்ணுக்கு என்ன ஆணுச்சு அதை தான் உங்கள்கிட்ட சொல்ல போகிறேன். எல்லாருக்கும் வணக்கம், நான் தான் பாலாஜி பேசுகிறேன். இந்த சம்பவத்தை தெரிஞ்சுக்கணுன்னா நம்ம கிரேஸ் மெல்லனே அப்படின்னு சொல்லப்படுற பொண்ணை பற்றி தெரிஞ்சுக்கணும். இந்த பொண்ணுக்கு 21 வயசாகுது. இங்கிலாந்தை சேர்ந்த பொண்ணு. நல்லபடியாக படிச்சுக்கிட்டு இருக்கு. வாழ்க்கை சூப்பராக இருக்குது. டிகிரி முடிக்குதா, முடித்ததுக்கப்புறம் மேல் டிகிரி போடணும்னு நினைக்கிது. ஆனால் 1 வருஷம் மட்டும் கேப் எடுத்துக்குவோம், நம்ம ஊர் சுற்றிட்டு வரோம், உலகம் ஃபுல்லாக சுற்றிட்டு மறுபடியும் படிக்கிறோம் அப்படின்னு அந்த பொண்ணு முடிவு பண்ணுது. இதனால் இங்கிலாந்துலேருந்து 21 வயசில் கிளம்புது. தென் அமெரிக்காவுக்கு போகுது. அங்கே போயிட்டு 6 மாதம் எல்லா இடத்தையும் சுற்றுது. ரொம்ப ஜாலியாக இருந்துக்கிட்டு இருக்கு. 6 மாதம் முடிஞ்சதுக்கப்புறம் இந்த பொண்ணு எங்கே தெரியுமா போகுது, நியூசிலாந்து போவோம் அப்படின்னு முடிவு பண்ணுது. இப்படி அங்கே போயிடுது. நவம்பர் 30 நியூசிலாந்தில் கால் வச்சிருது. அப்படி அங்கே போயிட்டு சந்தோஷமாக தான் இருக்குது. டிசம்பர் 2 இந்த பொண்ணுக்கு பிறந்த நாள். ஆனால் அந்த பிறந்தநாளை அந்த பொண்ணால் கொண்டாட முடியாது. ஏன்னா அதுக்கு முன்னாடியே இறந்து போக போகுது. இங்கே என்ன தெரியுமா பண்ணுறாங்க இந்த குடும்பம்? எந்த குடும்பம்? இந்த பொண்ணோட அப்பா அம்மா. அவங்க பிறந்தநாள் அன்னைக்கு இங்கே வாழ்த்தா தள்ளிக்கிட்டு இருக்காங்க. பிறந்தநாள் மகளே அப்படின்னு பலதாக அடிச்சுக்கிட்டு இருக்காங்க. இங்கே அந்த பொண்ணோட ஃப்ரெண்ட்ஸும் பிறந்தநாள் வாழ்த்துக்களை சொல்லிக்கிட்டே இருக்காங்க. எதுக்கும் அந்த பொண்ணு ரெஸ்பான்ஸே பண்ணலை. டிசம்பர் 2 நியூசிலாந்துலேயே அந்த பொண்ணு இருக்குது. இவங்கெல்லாம் இங்கிலாந்தில் இருக்காங்க. இப்படி ஒரு 3 நாள் ஆகிடுது. அந்த பொண்ணு எந்த ரெஸ்பான்ஸும் பண்ணாததுனால இவங்க பேரண்ட்ஸு இங்கிலாந்துலேருந்து கிளம்பி நியூசிலாந்தே போயிடுறாங்க. அங்கே போயிட்டு கம்ப்ளைண்ட் கொடுக்குறாங்க, எங்கள் பொண்ணை காணும், கண்டுபிடிச்சி கொடுங்கன்னு. அங்கே போலீஸ் சில டீட்டெயிலை கேட்குறாங்க. உங்கள் பொண்ணு எந்த ஹோட்டலில் தங்கியிருந்ததுன்னு அவங்களுக்கு தெரிஞ்ச எல்லா விஷயங்களையும் போலீஸ்கிட்ட சொல்கிறாங்க. அந்த ஹோட்டலுக்கும் போய் பார்க்குறாங்க. அந்த ஹோட்டலில் நாள் நைட்டே அந்த பொண்ணு தங்கலை. எங்கே போணுச்சுன்னே தெரியலை. இங்கே போலீஸ் மண்டையை பிச்சுக்கிறாங்க, இந்த பொண்ணு எங்கடா போயிருக்கோம் அப்படின்னு. இங்கே ஒவ்வொரு சிசிடிவியை ஆராய்ஞ்சிக்கிட்டு போய்கிட்டே இருக்காங்க. பல இடங்களில் உள்ள சிசிடிவி ஆராயும் போது இந்த பொண்ணு வெவ்வேறு இடங்களில் ஒரே ஒரு ஆணோட பேசிக்கிட்டு இருந்திருக்கு, குடிச்சிக்கிட்டு இருந்திருக்கு அப்படின்னு தெரிய வருது. சம்பவம் நடக்கிறது கரெக்டாக டிசம்பர் 1 நைட்டு 9:45. இந்த பொண்ணும் அந்த பொண்ணோட அந்த பக்கத்தில் அந்த ஆணும் ஒரு ஹோட்டலுக்குள்ளே என்ட்ராகிறாங்க. அது லிஃப்ட்டு சிசிடிவிலெல்லாம் பதிவாயிருந்திருக்கு. இவங்க மேல் மாடிக்கு போய் தங்குறாங்க. அடுத்த நாள் காலையில் அந்த பையன் மட்டும்தான் வெளில வராப்பில். இந்த பொண்ணு வெளியே வரவே இல்லை. அந்த பையன்தான் இந்த கொலையை பண்ணியிருக்காங்க அப்படின்னு போலீஸு முடிவுக்கு வந்துடுறாங்க. இந்த பையன் யாருன்னு கண்டுபிடிப்பான்னு பார்த்தா சரியாக மூஞ்சி தெரில. ஆனால் அந்த ஆள் அதாவது அந்த பையன் அவர் அந்த பொண்ணோட ஃபேஸ்புக் அக்கௌண்ட்டில் இங்கே கமெண்ட் அடிச்சிருந்துருக்காங்க. இதை வச்சு அது யாருன்னு தெரிய வருது. உடனே சோசியல் மீடியா வழியாகவே அந்த ஆளை காண்டாக்ட் பண்ணி வர சொல்கிறாங்க போலீஸ் ஸ்டேஷன். இங்கே போலீஸ் ஸ்டேஷனில் தீவிரமான விசாரணை நடக்குது. அந்த விசாரணையில் அந்த ஆள் சொல்கிறாரு, இது மாதிரிங்க நானும் அந்த பொண்ணும் டிண்டர் டேட்டிங் ஆப்பில் பேசிக்கிட்டோம். எங்கள் 2 பேருக்கும் பிடிச்சிருந்தது. இப்படி பிடிச்சோன்னா சரி நேராக மீட் பண்ணிக்குவோமா அப்படின்னு அந்த பொண்ணு கேட்டாங்க. நான் இருக்கிற ஹோட்டல் அட்ரஸை கொடுத்தேன். கரெக்டாக அன்றைக்கி வந்தாங்க, நாங்கள் குடித்தோம். அது மட்டும் இல்லாமல் 2 பேர் சம்மதத்தோட உடலுறவு வச்சுக்கிட்டோம் அப்படின்னு அந்த ஆள் சொல்கிறாப்புல. நான் நைட்டு 10 மணிக்கெல்லாம் அந்த பொண்ணை அனுப்பிவிட்டுட்டேன். அதுக்கப்புறம் அந்த பொண்ணுக்கு என்ன ஆணுச்சு அப்படின்னு எனக்கு தெரியாது அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்த நாள் காலையில் 10 மணிக்கு தான் எந்திரிச்சேன் அப்படின்னு அவர் சொல்கிறாரு. ஆனால் சிசிடிவியை பார்க்கும்போது 9:45 தான் ஹோட்டலுக்கே போயிருக்காங்க. இந்த பொண்ணு ஹோட்டலை விட்டு வெளில வரவே இல்லை. அடுத்த நாள் காலையில் 9 மணிக்கெல்லாம் அந்த ஆள் வெளில வந்துட்டார். ஆனால் அந்த ஆள் புழுகுறாரு, நான் 10 மணிக்கு தான் எந்திரிச்சேன் அப்படின்னு. எல்லா விஷயங்களையும் இங்கே போலீஸ் கண்டுபிடிக்கிறாங்க இதுதான் நடந்திருக்குன்னு. இங்கே இந்த பையனை மிரட்டுறாங்க, எப்பா சிசிடிவியை உன்னைய காட்டி கொடுக்குதே அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ அந்த ஆள் உண்மையை சொல்கிறாப்புல, இங்கே பாருங்கள் சார், இது மாதிரி நான் அப்பையும் கொலை பண்ணல. இப்படியே அன்னைக்கு நைட்டு
நாங்கள் உடலுறவு கொண்டுக்கிட்டோம். அப்போ கொடூரமான முறையில் அந்த பொண்ணு வந்து பண்ண சொன்னுச்சு. அப்போ நான் கழுத்தை பிடிச்சி நெரிக்கும் போது அந்த பொண்ணு யதார்த்தமாக வந்து இறந்து போயிட்டு எனக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியலை அப்படிங்கிறாரு. இதனால் வந்து பார்த்துட்டிங்கன்னா அந்த ஆள் பதட்டப்படாமல் அடுத்த நாள் போய் இந்த பேக்கெல்லாம் வாங்கிட்டு வந்துட்டு உள்ள ரூமுக்கு கொண்டு வந்து உடலை வந்து அப்படியே மடக்கி வச்சு அடுத்த நாள் நைட்டு எப்படி நாள் நைட்டு கொலை நடக்குது. இங்கே பிறந்த நாள் அன்றைக்கி இந்த உடலை வந்து அங்கே ஹோட்டல் லிஃப்ட்லேருந்து கீழே இறக்கி அப்படியே கொண்டு போய் ஒரு மலைப்பகுதியில் புதைச்சி வச்சிட்றாரு. இது தெரியாது அப்படின்னு. சரி எங்கப்பா உடல் இருக்குது அப்படின்னு கேட்கும்போது இந்த ஆள் வந்து மலை பிரதேசத்துக்கு கொண்டு போய் இங்கே தான் புதைச்சாங்கிறாரு. அந்த உடலை எடுத்து போஸ்ட்மார்ட்டம் பண்ணுறாங்க. அப்பையும் வந்து இங்கே போலீஸுக்கு சந்தேகம். இவர் என்ன சொல்கிறாரு, யதார்த்தமான முறையில் கொண்டுட்டேன், அதாவது இங்கே செக்ஸ் வச்சுக்கும் போது கொண்டுட்டேன் அப்படின்னு இந்த ஆள் வந்து சொல்கிறாப்புல. இதுலேயும் போலீஸுக்கு சந்தேகம் வருது. அந்த பையன்கிட்ட கேட்குறாங்க, எப்பா நீ ஏன்ப்பா மறுபடியும் புழுவுற, அதாவது நான் பதட்டப்பட்டு பயந்து கொண்டுட்டேங்கிற, ஆனால் அடுத்த நாளே நீ டெண்டர் டேட்டிங் ஆப்பில் இன்னொருத்திக்கிட்ட பேசிவிட்டு அந்த ஒருத்தி கூட போய் வந்து நீ தனியாக டைம் ஸ்பெண்ட் பண்ணியிருக்கியே அப்படின்னு போலீஸ் கேட்குறாங்க. இதை கேட்டோன்னா அவனுக்கு பதிலே இல்லை. அந்த பொண்ணை பிடிச்சி கேட்கும்போது அது சொல்லியிருந்திருக்கு. அவன் வந்து என்கிட்ட ஒரு கதை சொன்னான். இது மாதிரி ஒரு லவ்வரும் அவங்க அதாவது காதலனும் காதலியும் வந்து இது மாதிரி உடலுறவு வச்சுக்கும்போது இதே மாதிரி கழுத்தை யதார்த்தமாக பிடிச்சி இறந்துட்டதா வந்து என்கிட்ட ஒரு கதை சொன்னான். அதாவது அது வேறு யாருக்கு நடந்த மாதிரி இந்த பொண்ணுகிட்ட கதை அடித்து விட்ருக்கான். இவன் பண்ணதை அப்படியே வந்து வேறு மாதிரி கதையாக அந்த பொண்ணுக்கிட்ட மாற்றி சொல்லியிருந்திருக்கான். இவ்வளோ டீட்டெயிலையும் போலீஸ் வந்து கண்டுபிடிச்சிட்றாங்க. இவன் தான் இந்த தப்பை பண்ணியிருக்கான் அப்படின்னு தெரிய வந்துட்டு இங்கே 10 நாளில் எல்லாமே கிட்டத்தட்ட கேஸ் முடிஞ்சிட்டு நீதிமன்றத்தில் ஒன்றை நிறுத்துகிறாங்க. இவன் சும்மா இருப்பானா, இது மாதிரி நான் தப்பு பண்ணலை அப்படின்னு இவன் அடித்து வந்து சொல்கிறான். அதான் இங்கே ஒரு கதை சொல்கிறானே, யதார்த்தமான முறையில் அதாவது நாங்கள் இது மாதிரி பண்ணும்போது தப்பு நடந்துட்டு அப்படின்ட்டு இவன் ஆர்கியூமெண்ட் பண்ணுறான். அதாவது இவனோட வக்கீல். இப்படி இது நடந்துக்கிட்டே இருக்குது. இந்த சம்பவம் நடக்கும்போது தான் இன்னும் 2-3 பொண்ணுங்க வந்து எனக்கும் இது மாதிரி நடந்துச்சு, கொடூரமான முறையில் வந்து என்னை இது மாதிரி பண்ணான் அடித்தான் அப்படின்ட்டு பல விஷயங்களை சொல்ல வராங்க. இது வரைக்கும் நாங்கள் வெளில சொல்ல வரல, ஆனால் இப்போ சொல்ல வரான்னா அந்த பொண்ணுக்கு அது மாதிரி நடந்திருக்கு, இவனை வெளில விடக்கூடாது அப்படின்னு அந்த பொண்ணுங்கள்லாம் வந்து சொல்கிறாங்க. ஒரு முன்னாள் காதலியும் வந்து சொல்கிறாங்க அவன் கொடூரமானவன் அப்படின்னு, என்ன இது மாதிரி பண்ணியிருக்கான் அப்படின்னு. இந்த பொண்ணு இறக்கிறதுக்கு 8 மாதத்துக்கு முன்னாடி இன்னொரு டூரிஸ்ட் இங்கே வரும்போது இதேமாரி வந்து தப்பாக நடந்திருக்கான் ரொம்ப கொடூரமான முறையில் அப்படின்னு பல கம்ப்ளைண்ட் வருது. இங்கே எல்லாம் விசாரித்து முடிச்சுட்டு இவன் மேலே தப்பு இருக்குது, இவனை வந்து வெளில விடக்கூடாது அப்படின்னு 17 வருஷத்துக்கு சிறை தண்டனை கொடுக்குறாங்க பரோலே இல்லாமல். அதுக்கப்புறம் வந்து வேணால் பரோல் கொடுப்பாங்க. இப்படி நீதிபதி விசாரிச்சுட்டு இந்த தீர்ப்பை வந்து கொடுக்குறாரு. ஆனால் இவன் வந்து கடைசி வரைக்கும் அடித்து விட்டது என்னென்னா நான் எந்த தப்பும் பண்ணலை அப்படின்னு. ஆனால் இந்த சம்பவத்தை வந்து யோசிச்சு பாருங்களேன். இந்த பொண்ணு டிகிரி இங்கிலாந்தில் முடிக்குது, ஊர் சுற்றி பார்க்குறதுக்காக கிளம்பி இருந்திருக்கு. ஆனால் நியூசிலாந்து போகும்போது டிண்டர் டேட்டிங் ஆப்பில் தவறான ஒரு ஆளை சந்தித்து இங்கே இறந்து போகுது. இங்கே எதிரி வந்து ஸ்மார்ட் ஃபோனுன்னு சொல்கிறதா இல்லை இவனன்னு சொல்கிறதான்னு தெரியல. ஏன்னா அந்த காலகட்டத்தில் இல்லாட்டி நேரில் ஒருத்தனை வந்து பார்க்குறோம் அப்படின்னா ஆகா இவனோட கேரக்டர் எப்படி இருக்கும், இவனோட பேசலாமா வேண்டாமா அப்படின்னு வந்து யோசிப்பாங்க. ஆனால் ஸ்மார்ட் ஃபோன் அப்படி கிடையாது. ஸ்மார்ட் ஃபோனில் யார்கிட்டனாலும் பேசலாம். எதிர்த்தாப்பில் இருக்கிறது ரோபோட்டான்னு தெரியாது, என்னன்னு கூட தெரியாது, அவன் எந்த ஊர்லேருந்து பேசுகிறான், அவன் எப்படி இருக்கான், என்ன பண்ணுறான் எதுவுமே தெரியாமல் இங்கே வந்து டைப் பண்ணி அதில் மாறுற பல சம்பவங்களையும் வந்து கேள்விப்பட்டிருந்திருப்போம். இங்கே டிண்டர் டேட்டிங் ஆப் இப்போ தான் பல ஆப்ஸ் வந்துருக்குது. இதேமாரியே இந்த ஆப்பில் ஒருத்தனை சந்தித்து அதுவே அந்த பொண்ணுக்கு யமனா மாறி அந்த பொண்ணு இறந்தே போயிட்டு இங்கிலாந்தில் பிறந்த பொண்ணு நியூசிலாந்தில் இறக்குது. இந்த கேஸை 10 நாளில் முடிக்கிறாங்க. நியூசிலாந்தோட பிரதமர் வந்து மன்னிப்பு கேட்குறாங்க இந்த குடும்பத்துக்கிட்ட. எங்கள் ஊருக்கு வந்து அந்த பொண்ணு இறந்து போயிட்டு அதுக்கு நாங்கள் தான் காரணம், மன்னிச்சிடுங்க அப்படின்னு வந்து சொல்லியிருந்திருப்பாங்க. யோசிச்சு பாருங்கள், இந்த சம்பவத்தை வந்து என்ன சொல்கிறது அப்படின்னு தெரியலை. நியூசிலாந்தை பொறுத்த வரைக்கும் அவங்களோட டூரிஸ்ட் வந்து கெட்டு போயிடக்கூடாதுல்ல. அதாவது அவ்வளோ டூரிஸ்ட் பிளேஸ் இருக்குது, மக்கள் வந்து வந்தால் தான் காசு வந்து நிறையா கிடைக்கும். அதனால் அந்த ஊரில் உள்ளவங்க மன்னிப்பு கேட்பாங்க. ஆனால் இந்த பொண்ணு வந்து ஸ்மார்ட் ஃபோனை சரியாக யூஸ் பண்ணியிருந்ததுன்னா இல்லாட்டி சரியான ஆளோட பேசியிருந்ததுன்னா இந்த பிரச்சனை கிடையாது. நீங்கள் இந்த சம்பவத்தை பற்றி என்ன நினைக்கிறீங்க? இது ஒரு கொடூரமான வழக்குன்னு தான் சொல்லி ஆகணும். உங்களுக்கு என்ன தோணுதோ அதை கீழே கமெண்ட் பண்ணுங்கள். நாளைக்கு இன்னொரு வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன். பை கைஸ்.